ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வேஸ்ட்டாக கீழே போடுற பூவெல்லாம் எடுத்து பூஜை ரூம் பயன்படுத்துகிறதெல்லாம் எடுத்து நான் ஒரு வாரமாக காய வச்சு வச்சுருந்தேன். அதாவது சாம்பிராணி செய்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். இன்றைக்கி அதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பூவெல்லாம் ஒரு வாரம் ஆச்சு காய வச்சு வெட்டி வேறு அதோட காய வச்சுருந்தேன். நம்ம ரோஜா இதழ் எது மாதிரி கொழுந்து எல்லாமே இருந்தாலுமே பரவாயில்ல, நல்லாயிருக்கும். போட்டு கடையிலேருந்து ஜவ்வாது, ஒரு கட்டி சாம்பிராணி, பச்சை கற்பூரம் எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். அதோட எல்லாம் போட்டு காய வச்சதும் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா பூவெல்லாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா பச்சை கற்பூரமும் ஜவ்வாது, நான் வந்து 4 கிராம்பு போட்டிருந்தேன். கிராம்பு, வெண்கடுகு எல்லாமே போட்டு நல்லா வளவலன்னு அரைச்சாச்சு. அரைச்சிட்டு அதோட எடுத்து பெரிய தாம்பழத்தில் தட்டி அதில் ஒரு ஸ்பூனு நெய், கொஞ்சம் பன்னீர் எல்லாம் போட்டு நல்லா கலந்து இப்போ நமக்கு பிசைஞ்சு எடுக்கையிலே கையில் பிடிச்சா இறுக்கி பிடிக்க மாதிரி கொலக்கட்டை மாதிரி நல்லா வந்ததுன்னா அது சரியாக அதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம ஒரு குழாய் எது இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஒரு பேப்பரை கோன் மாதிரி சுருட்டி இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவு வச்சு எடுத்து காய வச்சிட்டோம்னா, காய வச்சு நம்ம செவ்வாய் வெள்ளிக்கு நம்ம ஏற்றுறோம்னா கம்ப்யூட்டர் சாம்பிராணி, அதுக்கு பதில் இதை வச்சோம்னா சூப்பராக இருக்கும். வீடு வாசனையாக உள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.